நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரத்தில் ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் கடந்த 20 ஆண்டுகளாக சிறப்பாக வணிக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நகர பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்துக்கு மாற்றாக ராசிபுரத்திலிருந்து 9.5 கிலோமீட்டர் தூரமாக அணைப்பாளையம் என்ற ஏரி அருகிலே தனியார் ஒருவர் படையப்பா ரியல் எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் 200 ஏக்கருக்கு வச்சுருக்கார் நிலம். அந்த 200 ஏக்கர் நிலத்தில் ஒரு 7.5 ஏக்கர் தானமாக ராசிபுரம் நகராட்சிக்கு தரதா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல முதலமைச்சருடைய உதவியாளர் தினேஷ் என்பவரும் அந்த பகுதியினுடைய திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களும் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் ராசிபுரம் திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா அவர்களும் திமுக நகர செயலர் சங்கர் உள்ளிட்ட அந்த திமுகவை சார்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து ராசிபுரம் நகர மக்களுக்கு முரணாக 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய படையப்பா நகர் ரியல் எஸ்டேட் ஓனர் நிலம் 200 ஏக்கர் நிலத்துக்குள் ஒரு 7.5 ஏக்கர் நிலத்துக்குள்ளார ஒரு பேருந்து நிலையம் புறவழி பேருந்து நிலையம் கட்டுவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ராசிபுரம் பொதுமக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ராசிபுரம் மக்கள் நலக்குழு அந்த திமுகவுடைய தோழமை கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம், மக்கள் நீதி மையம், காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி, இப்படி அனைத்து கட்சிகளும் போராட்டங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடையடைப்பு போராட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. ஒரு கடைகள் கூட திறக்கவே இல்லை, அப்படி ஒரு போராட்டம் நடந்தது. கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடந்தது, கருப்பு பேஜ் அடிக்கிற போராட்டம் நடந்தது, ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. வணிகர் சங்கங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா எங்கள் ஊருக்கு அந்த இடத்த பார்வையிட்டு சொன்னார், ஒரு கோயில் அமையதாக இருந்தால் மக்களுக்கு பயனுற மாதிரி அமையணும், அது மக்களுக்கு பயனில்லைன்னா அது பயனில்லை, ஏதாவது தனியாருக்கு பயனுற மாதிரி இருந்தால் நான் முதல்வர்கிட்ட கூட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காண பார்க்குறேன்னு சொன்னார். இப்படி நாங்கள் இன்றைக்கி 508வது நாள், இன்றைக்கி 508 நாளாக அமைச்சர் மதிவேந்தன் அவர்களிடம் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் அவர் மாண்புமிகு அமைச்சரிடம் முறையிடுவதற்காக நாங்கள் நேரம் காத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி 508வது நாள். இந்த நாளிலே இங்கே தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் முறைமன்ற நடுவத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் தவறு செய்வதை சுட்டிக்காட்டி நிவாரணம் தேடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ராசிபுரத்திலிருந்து முறைமன்ற நீதிபதி ஐயா அவர்களிடம் முதல் அமர்ந்து விட்டோம். எங்களுடைய குறைகளை, திமுக ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் செய்கின்ற கொள்ளையை, கூட்டாக அடிக்கின்ற அமைச்சர்களுடைய கொள்ளையை நாங்கள் விரைவாக பல கட்ட ஆதாரங்களுடன் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஐயா அவர்களும் கனிவோடு எங்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்தார். அடுத்த நகராட்சியிலிருந்து வந்திருக்கின்ற ஆணையாளரிடமும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அமர்வுக்கு எங்களை கேட்டிருக்கின்றார். எழுத்துப்பூர்வமாகவும் இப்பொழுது கேட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறதுனா, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக சொல்லி ஒரு 22 பேரை மட்டும் அழைச்சாங்க. அதில் நான் கூட ஒருவர், எங்கள் குழுவுடைய தலைவர் ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர், 22 பேர் தான் அழைச்சாங்க. ராசிபுரத்தில் அனைத்து கட்சியும் அழைக்கவில்லை, மாணவர்களை அழைக்கவில்லை, சுமை வண்டி ஓட்டுநர்களை அழைக்கவில்லை, ஆட்டோ ஓட்டுநர்களை அழைக்கவில்லை, மாணவர்கள், இப்படி பன்முகத்தன்மை கண்டவர்கள் அழைக்காமல் ஒரு 22 பேரை ஒரு தேர்வு செய்து அழைத்தார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னோம், ராசிபுரத்து நகரத்துக்கு இருக்கிற பேருந்து நல்லா இருக்குது, நகர வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு புறவழி பேருந்து நிலையம் அருகாமையில் அமைங்க அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் நகர வளர்ச்சிக்கு நாங்கள் முரணானவர் அல்ல. எங்கள் ஊர் தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கணும் எங்களுக்கு ஆசை தான். எங்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும், எங்கள் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும், எங்கள் ஊர் வணிகர் நல்லா இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இவங்க 200 ஏக்கராக வச்சுருக்கவங்க தான் வாங்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் அந்த ஆள் யாருன்னே தெரியல, எங்கள் ஊருக்கு சம்மந்தமே இல்லாதவன். அப்படி என்ன எங்கள் ஊர் மேலே பாசன்னு எங்களுக்கு தெரியல. 200 ஏக்கரா தர்றவன் முன்னாடி கொடுத்துருந்தா கூட ஒரு 6,000, 200 ஏக்கர் நிலத்தை உள்ள வச்சா இன்றைக்கி இந்த நிலத்தை 15,000 ரூபா 18,000 ரூபாய்க்கு நிலம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது 150 ரூபாய்க்கு கூட போகிறத ஒரு பொட்டல் காட்டு நிலத்தில் இன்றைக்கு அந்த ஏரிக்குள்ளார சதுப்பு நிலத்தில் நீர்வழி தடங்கள்லாம் மறைச்சி செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு பெரிய கூத்து, ஒரு பெரிய சதி திட்டம் என்னன்னா, எங்கள் ஊர் ராஜ்யசபா உறுப்பினர் பேர் என்ன ராஜேஷ்குமாரும் எங்கள் ஊர் அமைச்சர் மதிவேந்தனும் நகர்மன்ற தலைவர் 2-3 பேரும் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கருத்து கேட்பு கூட்டம்னு புதிய பேருந்து நிலையம் ஒன்று சொன்னாங்க. எங்களுக்கு புது செய்தியை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, 77 நாட்களுக்கு முன்னாடியே இந்த படையப்பா தனியார் நிலத்துக்காரங்கிட்ட இவங்க 2 பேரும் நகராட்சி சார்பாக கடிதம் போட்டு எனக்கு நிலம் கொடுங்க, நான் தர்றேன் நீ பெற்றுக்கோன்னு சொல்லி இவர் 77 நாட்களுக்கு முன்னாடியே 5/7/2027 அப்பயே கொடுத்துருக்காங்க. ஆதாரங்களை நாங்கள் ஒரு 100 பக்க ஆதாரங்கள், ஆவணங்கள், ரெக்கார்டுகள் எல்லாம் நாம் ஐயாட்ட கொடுத்துருக்கோம், நீதியரசர்கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா,
திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா அவர்கள் எங்கள் ஊர் நகர்மன்ற தலைவர். அவருடைய கணவர் திமுக நகர செயலாளர். அவருடைய உறவினர் ஜெயபிரகாஷ் என்பவர் அந்த இடத்துல படையப்பா நிலம் வாங்கி வச்சுருக்கார். அதுபோல் திமுக பல புள்ளிகள் அங்கே நிலம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஐயாட்ட முறையிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படையப்பா பாஸ்கர் நிலம் அந்த ரியல் எஸ்டேட்காரரு தானம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, தானம் கொடுக்கறதுக்கு முதல் நாள் ஒரு ஏக்கரை ஒருத்தனை விலைக்கு வாங்கி தர்றாரு. தானம் கொடுக்குறாரு, பரவாயில்ல, மகிழ்ச்சி. கொடுத்தவர் என்ன செய்கிறாருன்னா, முதல் 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு ஆள்கிட்ட ஒரு நிலத்தை வாங்கி அது ஒரு வழியாக தர்றாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராசிபுரத்தை சேர்ந்த ஒரு விதவை அந்த அம்மா சாந்தி என்பவர் இருக்காங்க. அவர் டீச்சர். அந்த ஆசிரியர் விதவை. அந்த அம்மா நிலத்தை முறைகேடா கூடிய பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட ஆர்டிஓ கிட்ட 10/4/2024 என் நிலத்தை மீட்டு கொடுங்க, ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இதை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு 4 பேர் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்களெல்லாம் இவங்க வளைச்சி, ஒரு சிலரை வளைச்சி வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. வாபஸ் வாங்க வேலையை திமுகவினுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் எங்கே முறையிடுறதுனே எங்களுக்கு தெரியல. அதனால தான் உள்ளாட்சியில் யாரெல்லாம் தப்பு, இதில் ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் தப்பு செய்யுது, கமிஷனர் தப்பு, ஆணையாளர் தப்பு செய்கிறாரு, நகராட்சி ஊழியர்களும் தப்பு செய்கிறாங்க, வட்டாட்சியரும் தப்பு செய்கிறாரு, வருவாய்த்துறை ஊழியர்களும் தப்பு செய்கிறாங்க. இந்த பண முதலைகளுக்கு, இந்த மாஃபியா கும்பலுக்கு அனைத்து கீழிருந்து மேலே வரைக்கும் உதவியாக இருக்கான். எளிய மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எளிய வழியில், அகிம்சா வழியில். வணிக பெருமக்கள் பெருமூச்சு விட்றாங்க. இந்த ராசிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் ஏரிக்குள்ளார இந்த கடையெல்லாம் போயிட்டால் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான எளிய தொழிலாளர்கள் அவங்க அங்கே போயிட்டால் வேற ஒரு ஓனர் சென்னை நகரத்தில், பம்பாயிலேருந்து, டெல்லியிலேருந்து பெரிய பெரிய மால் வந்துடும், பெரிய பெரிய ஆளுங்க வந்துடுவாங்க. ஆனால் நாம் எப்படி போய் சேர முடியும், எப்படி பிழைக்க முடியும்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆக மொத்தம் ராசிபுரமே ரணகலமாக இருக்குது. நாங்கள் அமைச்சரை தொடர்பு கொள்ள இன்றைக்கி 508 நாளாக முயற்சி பண்ணுறோம். அவர் ஊரில் வர்றாரு, தண்ணி பைப்பை திறக்கிறாரு, முட்டையை கொடுக்குறாரு, லேப்டாப் கொடுக்குறாரு, நலத்திட்டம் படை போல போலீஸ் படையோடு வர்றாரு, போகிறாரு, தொண்டரோடு இருக்கார். ஆனால் எதிர்கட்சி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு வாங்க உட்காந்து இந்த மாதிரி எங்கள் திட்டம் நல்ல திட்டம், பயப்படாதீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது கூட அவர் 508 நாளாக மறுக்கிறார். இப்போ வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காரு, விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. எங்கள் வாக்காளர் 2.5 லட்சம் வாக்காளர் இருக்கார். இப்போ நேற்று கூட முந்தானத்தை கூட கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு வீடாக போய் விசிட்டிங் கார்டை கொடுத்து குறையும் தான் கொடுங்குறாரு. இந்த மாதிரி ராசிபுரத்தில் கேள்வி கேட்பாரெலாம் இருக்கிறோம். தலைநகரத்தில் இருக்கக்கூடிய நியாயவான்களான இந்த நீதியினுடைய ஒரு பக்கமாக இருக்க பத்திரிகையாளர்கள், அறிவு சார்ந்த பெரியவர்கள், இங்கே இருக்க நல்லோர்கள், இங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், இங்கே இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்கள் ராசிபுரத்தை கண்காணித்து இந்த ராசிபுரம் பொதுமக்களுக்கு பெருத்த தீங்கு விளைவிக்கக்கூடிய, ராசிபுரத்தினுடைய வணிகத்தையே மாற்றுகின்ற, மக்களை தொல்லை தரக்கூடிய இந்த பேருந்து நிலைய திட்டத்தை கைவிட்டுட்டு ராசிபுரம் அருகாமையில் தேசிய நெடுஞ்சாலையில் மக்களுக்கு பயனுள்ள அளவில் ஒரு புறவழி பேருந்து நிலையம் வந்தால் கூட குறைஞ்சபட்சம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கி நீதியரசர்கிட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும், கொள்ளையர்களை அவர்கள் சட்டப்படி தண்டனை கொடுத்து நீதி கூண்டில் ஏற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். கிலோமீட்டர் நாங்கள் பல முறை அளந்துட்டோம், அரசாங்கமும் சொல்லுது 9.9 கிலோமீட்டருக்கு குறைச்சல் இல்லாமல் இருக்குது. 1. 2வது, எங்கள் ஊர் ராசிபுரம் இன்னும் வளர்ச்சியே அடையலை. எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு பேருந்து நிலையம் தேவையில்லை. இப்பயே 7:15 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் ராசி இப்போ இருக்க பேருந்து ஒரு வணிகம் நடக்கிற கடையெல்லாம் சாத்திட்டு போயிடுறாங்க. ஒன்றுமே இல்லை. ராசிபுரம் பேருந்து நிலையம் ராசிபுரத்துலேருந்து சென்னை நோக்கி, ஆத்தூர் நோக்கி போகக்கூடிய விசாலமான இப்பொழுது நல்ல சாலை போட்டிருக்காங்க. கொல்லிமலை போகக்கூடிய நல்ல சாலை இருக்கிறது. சேலம் நோக்கி போகக்கூடிய நல்ல விசாலமான சாலை இருக்கிறது. ராசிபுரத்தில் நாமக்கல் போகிறதுக்கு விசாலமான சாலை இருக்குது. இந்த குற்றச்சாட்டு திட்டமிட்டு செய்கிறாங்க. ராசிபுரத்துடைய போக்குவரத்து காலங்காலமாக சரியாக இருக்குது. ஆனால் இந்த திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் அவர்கள் வந்த பிறகு தான் இந்த கூட்டுக்கொள்ளை பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்காக பேருந்து நிலையத்தை எதிர்முறையாக மாற்றுறாங்க. ஒரு வழிப்பாதையில் வந்த பேருந்து நிலையத்தில் மாற்றி விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் சேலம் போகணும், நாமக்கல் போகணும், திருச்செங்கோடு போகணும்னா அதை சுற்றிக்கிட்டு 22 ஸ்பீடு பிரேக்கு மேலே ஏறி ராசிபுரத்தையே சுற்றிக்கிட்டு வர்றோம். அந்த நிலையில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நீதியரசர்கிட்ட நாங்கள் ஒரு 19 நீதியரசர்கிட்ட நாங்கள் ஒரு 18 வகையான
தஸ்தாவேஜுகளை ஒரு ரெக்கார்டுகளை கொடுத்துருக்கோம், ஆவணங்களை கொடுத்துருக்கோம், எல்லா சம்மந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் கொடுத்துருக்கோம். ஒரு இந்த முறையிடுவதற்கு முன்பு ஒரு 100 பக்கம் கொண்ட அனைத்து ஆவணங்களையும் புகார்களையும் மிக தெளிவாக கொடுத்துருக்கோம். ஐயாங்கிட்ட ரொம்ப கருணையோடு சொல்லி கேட்டார், விளக்கமெல்லாம் கேட்டார். நாங்களும் விலாவரியாக சொன்னோம். அவரும் அங்கே ஆணையாளர்கிட்ட கேட்டார், இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா மேலோட்டமாக சொல்லுங்கம்மா. அவங்க தடுமாறுறாங்க, மிக மிக தடுமாறுறாங்க. ஒரு கீழ்நிலை பணியாளர் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆணையாளர் அவர் கேட்குறாரு, மக்கள் தானே இவங்களாம் மக்களுக்கு தானே கேட்குறாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாம் வெளிப்படையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, நகர்மன்ற கூட்டமே நீங்கள் நடத்தாமலேயே நீங்கள் வந்து பேருந்து நிலையம் வைக்கிறதுக்கு தீர்மானம் போட்டிருக்கீங்க, அது எப்படி இதெல்லாம் அது அப்படின்னு நான் வந்து ஆன்லைனில் 3 மாதமாக கூட்டமே நடத்தலை. நகர்மன்ற தலைவர் வீட்டில் கடா விட்டு வச்சு கறி விருந்து வச்சு கவுன்சிலர்லாம் கூட்டி வச்சு ஒரு மினிட்டில் கையெழுத்து வாங்கிட்டு வந்து தான் செஞ்சுருக்காங்களே தவிர நகர்மன்ற கூட்டத்தில் மைக்கு போட்டு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அது நிகழ்ச்சி நடத்தி நீங்கள் அதை சாட்சி இருந்தால் கூட அது நாம் இவ்வளோ கோவப்பட வேண்டியதில்லை. இது எல்லாமே கொள்ளையடிப்பதற்காக ஊழல் செய்வதற்காக ஒரு கொள்ளைக்கில்லைன்னா நீங்கள் வந்து 50 கோடி 70 கோடி 100 கோடி நினைச்சாதீங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே வித்தியாசமான ஒரு கொள்ளை. 2000 கோடி 3000 கோடின்ற அளவுக்கு ஒரு பெரிய கொள்ளை. இந்த கொள்ளையில் எங்களுக்கு உயிர் பயமே இருக்குது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் திரும்பி ஊருக்கு போவோமா நடுவில் என்ன ஆகுமானே தெரியாத நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக ஆர்வலர்களும் போராளிகளும் உயரப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பெரிய கும்பலாக இருக்காங்க. முதலமைச்சருடைய பிஏ இருக்கிறாங்க, நேரு இருக்கிறான்றாங்க. யார்கிட்ட நாங்களாம் போராடுறது? நாங்கள் எளிய பிள்ளைகள், சாதாரண உழைக்கும் மக்கள், சாதாரண ஒரு நியாயத்துக்காக போராடுறோம். எங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சிங்கிறது சுடுகாட்டிலேயே அடையுது. எங்களால் ஜீரணிக்க முடியல. நல்வினை செல்வன், ராசிபுரம்.